ஹலோ ஹாய் வெல்கம் டு சரண் வித் தேவ் சேனல். இந்த வீடியோவில் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, யூடியூப் கிரியேட்டர்ஸ்க்கு ஒரு ஷாக்கிங்கான நியூஸ் சொல்ல போகிறோம். என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த பப்ளிக் வாட்ச் ஹவர்ஸ் 4000 இருந்தது இல்லையா, அது 8000 ஏன் மாறுச்சு, யூடியூப் வெளியிட்ட அந்த கிளியரான அப்டேட் என்ன அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் சிம்பிளாக நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். யூடியூப் கிரியேட்டர்ஸ்க்கு ஒரு நியூஸ் வந்திருக்கு. என்ன நியூஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆட்ஸ் அண்ட் யூடியூப் ப்ரீமியம் ரெவென்யூ ஷேர் மூலிமா எலிஜிபிலிட்டி ஆகிற அந்த ரூல்ஸ் வந்து மாற்ற போகிறாங்க அப்படிங்கிற அப்டேட் தான். அது இப்போ கிடையாது. February 1, 2027 இந்த எலிஜிபிலிட்டி ரூல்ஸ் வந்து மாறப்போகுது அப்படிங்கிறது தான். என்ன, ஏன் திடீர்னு யூடியூப் இந்த மாதிரி ஒரு முடிவு எடுத்தாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒன்றும் இல்லை, யூடியூப் கிரியேட்டர்ஸ் அதிகமாயிட்டாங்க. ஸோ எலிஜிபிலிட்டி ரூல்ஸையும் நம்ம அதிகமாக்கணும் அப்படிங்கிறது தான் நினைக்கிறேன். பிகாஸ் நம்ம பார்க்குறோம், எங்கே பார்த்தாலும் யூடியூப் சேனல்ஸ் இருக்குது, யூடியூப் கிரியேட்டர்ஸ் இருக்காங்க. ஸோ அதனால அவங்க ரூல்ஸை அதிகப்படுத்தியிருக்கலாம் அப்படிங்கிறது தான் என்னோட மைண்டில் ஓடுற ஒரு விஷயம். ஏன் இது யார் யாருக்கு பொருந்தும், இந்த அப்டேட் யார் யாருக்கு பொருந்தாது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆல்ரெடி நீங்கள் ஆட்ஸ் அண்ட் யூடியூப் ப்ரீமியம் ரெவென்யூ ஷேரில் மானிட்டைஸ் ஆகி YPPக்கு குவாலிஃபை ஆகிட்டு இருக்கீங்க அப்படின்னா இந்த அப்டேட்க்கு உங்களுக்கு எந்த சம்மந்தமும் கிடையாது. ஆனால் புதுசாக நீங்கள் புதிய கிரியேட்டர்ஸ் நீங்கள் சேனல் தொடங்க போகிறீங்க அப்படின்னா அது அவங்களுக்கு கொஞ்சம் கஷ்டம். ஆனால் ஏற்கனவே நீங்கள் மானிட்டைஸ் ஆகிட்டு இருக்கீங்க, உங்களுக்கு ரெவென்யூ வந்துட்டு இருக்கு அப்படிங்கிற பட்சத்தில் இதுக்கும் அதுக்கும் சம்மந்தம் கிடையாது. பட் நீங்கள் வந்து February 1, 2027 நீங்கள் சேனல் ரன் பண்ண போகிறீங்க அப்படின்னா உங்களோட எலிஜிபிலிட்டி ரூலில் என்ன இருக்கணும் அப்படின்னா 8000 பப்ளிக் வாட்ச் ஹவர்ஸ் இருக்கணும். அது மட்டும் இல்லாமல் 20 million ஷார்ட் வியூஸ் இருக்கணும். இப்போ வந்து ஆல்ரெடி நம்மளுக்கு வந்து 4000 பப்ளிக் வாட்ச் ஹவர்ஸ் ப்ளஸ் 10 million ஷார்ட் வியூஸ் இருக்கு இல்லையா, இது அப்படியே டபுளாக மாறப்போகுது. ஸோ 8000 பப்ளிக் வாட்ச் ஹவர்ஸ் அண்ட் 20 million ஷார்ட் வியூஸ். நீங்கள் ரெண்டில் ஒன்று 8000 பப்ளிக் வாட்ச் ஹவர்ஸ் டார்கெட் அச்சீவ் பண்ணணும், இல்லைன்னா 20 million ஷார்ட்ஸுக்கு நீங்கள் டார்கெட்டை அச்சீவ் பண்ணணும். அப்படி ஆகிட்டிங்கன்னா ரெண்டுலேயும் YPPக்கு குவாலிஃபை ஆகிட்டு உங்கள் சேனல் வந்து மானிட்டைஸ் ஆகிரும். இது அப்படிங்கிறத ஒரு அப்டேட். ஸோ ஆல்ரெடி நீங்கள் யூடியூப் சேனல் ரன் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கும் இதுக்கும் எந்த சம்மந்தம் இல்லை. ஸோ பயப்பட தேவையில்லை. ஆனால் புது கிரியேட்டர்ஸ் மட்டும் கொஞ்சம் கஷ்டம்தான். ஸோ அடுத்ததான் நீங்கள் வந்து டபுள் டைம் நீங்கள் அச்சீவ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ஏற்கனவே நீங்கள் வந்து யூடியூப் சேனல் வந்து வளர்த்துட்டு இருக்கீங்க, மானிட்டைஸ் ஆகிட்டு இருக்கீங்கன்னா சீக்கிரம் உங்கள் டார்கெட்டை அச்சீவ் பண்ணுறது நல்லது தான். ஸோ வந்து இதுதான் அந்த கிளியரான அப்டேட். இது யார் யாருக்கெல்லாம் கஷ்டமா இருக்கும், இல்லை டார்கெட் அச்சீவ் பண்ணுறது ஈஸி தானா, 4000லேருந்து 8000 மாற்றினாலும் பரவாயில்ல, அச்சீவ் பண்ணுறது ஈஸி தான் நினைக்கிறீங்களா? ஸோ உங்களோட ஒப்பீனியன் என்னன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. அண்ட் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்கு இந்த வீடியோவில், உங்களுக்கு ஏதாவது புரியலன்னு நினைச்சீங்கன்னா அதுலேயும் கமெண்ட்ல நீங்கள் கேளுங்க, நான் உங்களுக்கு அதுக்கு ரிப்ளை பண்ணுறேன். அண்ட் இந்த வீடியோவை உங்கள் யூடியூப் கிரியேட்டர் ஃப்ரெண்ட்ஸ்க்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் சரண் வித் தேவ் சேனல். அண்ட் மறக்காமல் பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ, பை பாய்.